அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொள்ளு கஞ்சி. இதில் பாருங்கள், 100 கிராம் கொள்ளு எடுத்து வச்சுருக்கேன், 200 கிராம் அரிசி. இந்த அரிசியை ஒரு 10 நிமிஷம் சோக் பண்ணிக்கலாம். இந்த கொள்ளை நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். இந்த தேங்காயை பால் எடுத்து வச்சுக்கிடலாம். 3 இன்க்ரீடியன்ஸ் தான், ஆனால் அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. இப்போ அந்த அரிசியை நல்லா கழுவிட்டு அது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ இந்த கொள்ளை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த கொள்ளை நான் இந்த வடை சட்டியில் சேர்த்துட்டேன். இது நல்லா எள்ளு பொரியிற மாதிரி நல்லா படப்படன்னு வெடிக்கும். அப்போ நல்ல ஒரு வாசனை வரும். அப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 2 பல்ஸ் விட்டோம்னா போதும். நல்லா பருப்பாக வந்துடும் இது. இப்போ பாருங்கள், கொள்ளு நல்லா வெடிக்கிற சத்தம் வருது, நல்ல வாசனையும் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம். மிக்சியில் போட்டு 2 பல்ஸ் மோடு விட்டிங்கன்னா இந்த மாதிரி பருப்பாயிரும். இதை நல்லா முரத்தில் போட்டு புடைச்சி இப்போ பருப்பாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்து குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பருப்பையும் நல்லா அலசி எடுத்துக்கலாம். குக்கரில் சேர்த்துடலாம். அரிசியை உள்ளே சேர்த்துட்டேன். தண்ணியோட அளவுகள்லாம் இது கிடையாது. நம்ம தண்ணியை தேவையான அளவுக்கு நம்ம இதில் ஊற்றி குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்தாச்சு. இப்போ குக்கரை மூடி குக் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ இது ஒரு 6 விசில் வரட்டும். இப்போ நான் ஒரு தேங்காயை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இதில் பால் எடுத்துக்கலாம். நல்ல கெட்டியான பாலாகவே எடுத்துக்கிடலாம். இப்போ 6 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ஸ்டீம் கம்ப்ளீட் ரிமூவ் ஆகணும். இப்போ பாருங்கள், கொள்ளும் அரிசியும் நல்லா வெந்துருச்சு. இது மாதிரி தான் இது வேகணும். இது இப்படி வெந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம தேங்காய் பாலை எடுத்து சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. தேங்காய் பாலை பற்றி உங்களுக்கு தெரியும். வாய்ப்புண், வயிற்றுப்புண், எல்லாத்துக்குமே, அல்சர் எல்லாத்துக்குமே நல்லது. கொள்ளு நம்ம உடலுக்கு நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியது தான் இந்த கொள்ளு. அது மட்டும் இல்லை, உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இந்த கொள்ளு பயன்படுது. சளியை போக்குறதுக்கும் இந்த கொள்ளு பயன்படுது. கிராமத்தில் பார்த்திங்கன்னா அடிக்கடி கொள்ளு கஞ்சி வைப்பாங்க. நாம் அது மாதிரி செய்ய மாட்டோம். இட்லி தோசைன்னு தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உடல் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடித்தமான துவையல் அரைச்சி கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம். நான் ஊறுகாய் எனக்கு பிடிக்கும்னு ஊறுகாய் வச்சுருக்கேன். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.